அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற சீரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் முத்துப்பேட்டை கிளை 3 சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் ஈருலகிலும் நன்மை வேண்டுமா என்கிற சிறந்த தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக பயான்களில் சொல்லப்படுகிற செய்தி, நாளை மறுமையில் உங்களுக்கு நன்மையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதுதான். அதிகமான உபதேசங்களில் நாம் பேசுகிற அல்லது கேட்கிற விஷயங்கள், நாளை மறுமையில் நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமா, அதற்கு இதோ இருக்கிறது இந்த இஸ்லாமிய போதனைகளை நீங்கள் கடைபிடியுங்கள் என்பதுதான். ஆனால் இந்த தலைப்பு சற்றே வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈருலகிலும் நன்மை வேண்டுமா என்பதுதான். அதாவது உங்களுக்கு நமக்கு மறுமையிலும் நன்மை வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் உலகத்தில் நன்மை இல்லாமல் போய்விடலாமா? மறுமையினுடைய நன்மை மட்டும் கருத்தில் வைத்து உலகத்தில் எனக்கு எந்த நன்மையும் வேண்டாம் என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி சொல்லவும் கூடாது என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக அவர்கள் கற்பித்து காட்டுகிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே 6389வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். இன்ன அக்ஸர துஆ இன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி அவர்கள் செய்த பிரார்த்தனைகளிலேயே அதிகபட்ச பிரார்த்தனை எது தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் பல துஆக்களை செய்திருக்கிறார்கள். அந்த துஆக்கள் சாமானிய சராசரி மனிதர்களாகிய நம்மால் அதை யோசிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துஆ, நல்ல யோசித்து ஆழ்ந்து ஒரு அரை மணி நேரம் பயான் செய்தால் எப்படி நமக்கு புரியுமோ அந்த செய்திகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 2 அடிகளில் சுருக்கமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட விலை மதிப்பு அற்ற ஒரு பிரார்த்தனை தான் அனஸ் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் செய்த துஆக்களிலேயே அதிகமான துஆ எது தெரியுமா? ரப்பனா, இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் எங்களுக்கு நீ நன்மையை குடியா அல்லாஹ், வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மேலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை குடியா அல்லாஹ், வகினா அதாபன்னார், நாளை மறுமையிலே நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். இதுதான் இந்த துஆ 3 விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறது. முதலாவது, உங்களுக்கு உலகத்தில் வெற்றி வேண்டும், உலகத்திலும் லாபம் வேண்டும், உலகத்திலும் நன்மை வேண்டும். இரண்டாவது, மறுமையிலும் நன்மை வேண்டும். மூன்றாவது, மறுமையில் நன்மை வந்தால் மட்டும் நமக்கு போதாது, நரகத்திற்கு செல்லாமல் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஆழமாக நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனையாகப்பட்டது இந்த செய்தி தான் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுடைய தூதரோடு அதிகமாக புழங்கிய ஒரு சஹாபி, சின்ன குழந்தையிலிருந்து அவங்க தான் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சஹாபி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு தூரம் இதை கேட்க வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும்.
இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லவா? இது நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிமாக பிறந்தவன் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான் என்று சொன்னால், சரியாக அல்லாஹ் சொல்வது போல குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக, தன்னுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக எடுத்து நடக்கிறான் என்று சொன்னால், வாழ்க்கையில் இம்மையிலும் அவனுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது. கஷ்டங்கள் வரலாம், துன்பப்படலாம், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அசிங்கப்படுவானா? அசிங்கப்பட மாட்டான். ஊர் மத்தியிலே பல்வேறு மக்களுடைய ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாகுவானா? ஆளாக மாட்டான். அல்லது ஊரில் உள்ள மக்கள் இவனை மாதிரி நம்ம பிள்ளைய வளர்த்துடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ற அளவில் அவன் நடப்பானா? இஸ்லாத்தை கடைபிடித்தால் இல்லை. எல்லாத்திற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், உங்களை கசக்கி பிழிய வேண்டும், உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடவில்லை. அல்லாஹுக்கு அது விருப்பம் கிடையாது. நீங்க கால் எடுக்க இங்கிருந்து சவுதிக்கு நீங்க நடந்தே வாங்க உம்ராவுக்கு, இப்படி அல்லாஹ் சொல்றான்? இல்லை, அது தேவையும் கிடையாது. நடக்கிறத பத்தி அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய விஷயங்கள், அல்லாஹ்வினுடைய போதனைகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை, மாறாக வலாக்கின் லியுரீது லியுத்ஹிரக்கும், உங்களை தூய்மைப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் விரும்புகிறான். தூய்மை என்றால் என்ன தெரியுமா? நல்ல குளிச்சு நீட்டாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லாரும் வந்து நில்லுங்க ஜம்முன்னு வெள்ளையும் சொல்லையுமா, அது அர்த்தம் கிடையாதுங்க. மனிதன் பழக்க வழக்க ரீதியாக பல அசுத்தங்களில் வீழ்ந்து கிடக்கிறான். குடி போதையில் வீழ்ந்து கிடக்கிறான், வட்டியில் வீழ்ந்து கிடக்கிறான், வரதட்சணையில் கண்மூடி அதில் மீது மயக்கம் கொண்டிருக்கிறான், ஆடம்பரத்தின் மீது அலாதியான ஆசைகளும் அபிலாஷைகளையும் கொண்டவனாக இருக்கிறான். இதெல்லாம் தான் பழக்க வழக்க ரீதியான அசுத்தங்கள். இந்த அசுத்தங்களில் இருந்து விலகி நீ சரியான வழிக்கு வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. வலியுத்திம்ம நிஅமத்தஹு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஆக இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மனிதன் நடக்கிறான் என்று சொன்னால் அவன் மறுமையிலும் வெற்றி பெறலாம், அதை கடந்து உலகத்திலும் வெற்றி பெறலாம். எந்த அளவுக்கு தெரியுமா? யாராவது ஒரு மனிதன் என்னுடைய உலகத்தில் மட்டும் எனக்கு குடியா அல்லாஹ் நல்ல பணத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரா? தப்பில்லை. என் பிள்ளைங்களுக்கு நல்ல வீடு வேணும்னு கேட்குறாரா? தவறு இல்லை. எனக்கு நல்ல தொழில் அமைய வேண்டும் என்று துவா செய்கிறாரா? தவறு கிடையாதுங்க, பிரச்சனையே இல்லை. எங்கு பிரச்சனை இருக்கிறது தெரியுமா? உலகத்தில் நல்லா இருந்தால் மட்டும் போதும்னு துவா கேட்குறோம் பாருங்களேன், அதுதான் பிரச்சனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா அல் பக்ராவிலே சொல்கிறான், வமினன் நாஸ், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பனா, இறைவா, ஃபித்துன்யா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மை குடியா அல்லாஹ். அவன் கேட்குறான், கையேந்தி தொழுதுட்டு துவா கேட்கும்போது, இறைவா என் பிள்ளைங்களுக்கு நல்ல செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுரு கேட்குறாரு. என் பையன் படிச்சுட்டு சும்மா ஊர்லேயே இருக்கிறான், நல்லா துபாயில் ஒரு 2.5 லட்ச ரூபா சம்பளம் இருக்கிற மாதிரி வேலையாக கூடியா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. தப்பில்லை. அல்லது என் பையன் சும்மாவே இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல தொழில் அமையணும் யா அல்லாஹ், தப்பில்லை. அல்லாஹ் எதை தப்புன்னு சொல்கிறான் தெரியுமா? இந்த உலகத்தில் எனக்கு கொடுன்னு கேட்டுட்டு மறுமையை பற்றி எதுவும் சிந்திக்காமல் ஒரு மனிதன் இருக்கிறான்னு வைங்களேன், அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமாலஹு ஃபில் ஆஹிரத்தி மின் நசீப், அவனுக்கு நாளை மறுமையில் எந்த நசீபும் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். உன்னுடைய தேட்டம் அதுவாக தானே இருந்துச்சு, காசு பணம் காசு பணம் காசு பணம், குடி கூத்து கும்மாளம் கச்சேரி இப்படி இருந்தாயில்லப்பா, போயிட்டு அவனுக்கு முடிஞ்சு போச்சு, உனக்கு எதுக்கு மறுமையில் நான் கொடுக்கணும் அல்லாஹ் கேட்குறான். அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ மின்ஹும் மன், இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ரப்பனா, இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நீ நன்மையை குடியா அல்லாஹ், வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, மறுமையிலும் நன்மையை குடியா அல்லாஹ். இதுதான் ஈருலக லாபம். ஈருலகிலும் உங்களுக்கு லாபம் வேண்டுமா? யாராவது வேண்டான்னு சொல்றவங்க இருக்கீங்களாமா? எனக்கு 2 உலகத்திலேயே நன்மை வேணாம்ப்பா, நான் இங்கே மட்டும் நல்லா இருந்தால் போதும், மறுமையில் எப்படி போனாலும் பரவாயில்ல என்று யோசிக்கக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? இல்லை.
5 வேளை தொழாத முஸ்லீமை கூப்பிட்டு கேட்டால் அவனும் சொல்கிறான் மறுமையில் நான் ஜெயிக்கணும்னு சொல்கிறான். குடிகாரனை கூப்பிட்டு கேட்டால் அதான் சொல்கிறான். குடிச்சிருக்காலே நான் கூப்பிட்டு கேட்டேன், போதையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கான். ஏன் தம்பி இப்படி குடிக்கிறீங்களே, குடிச்சிட்டா நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் போகணுமா நரகம் போகணுமா சொல்லுங்கள்? என்னப்பா இப்படி கேட்டீங்க? சொர்க்கம் தான் பாய் போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த அளவுக்கு எல்லா முஸ்லீமினுடைய உள்ளத்திலும் ஈருலகிலும் வெற்றி பெற வேண்டும், லாபம் அடைய வேண்டும் என்கிற சிந்தனை வேரூன்றி விருட்சமாக பதிந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய வசனம் எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு உலகத்தில் மட்டும் கூடு, காசை கூடு, பணத்தை கூடு, இப்படி மட்டும் கேட்டுவிட்டால் மறுமையில் எதுவும் கிடைக்காது. உன்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை கொடு, உலகம் வேண்டான்னு மார்க்கம் ஒதுக்கல, மறுமையிலும் நன்மையை கொடு யா அல்லாஹ். வக்கினா அதாபன்னார், நாளை மறுமையிலே நரக நெருப்பை விட்டு எங்களை நீ காப்பாற்றி விடியா அல்லாஹ். கேமரா யாரும் தட்டி விட்டுறாம, பிள்ளைங்களை அந்த பக்கம் யாரும் விட்டுறாதீங்க. ஆமாம், கொஞ்சம் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. சரி, அப்போ ஈருலகிலும் நன்மை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வரியில் என்ன சொல்றான் தெரியுமா? உலாயிகலஹும் நசீபும் மிம்மா கஸபு, அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வினுடைய நசீபும் அல்லாஹ்வினுடைய அருளும் இருக்கிறது. யாருக்கு? ரெண்டுலையும் நல்லா இருக்குன்னு கேட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு தான். ஆக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை சிந்தனையே நீங்கள் மறுமையில வெற்றி பெறுங்கள் என்பது மட்டுமல்ல, மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும். அந்த உலக வெற்றிக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான போதனைகளை சொல்கிறது. அந்த போதனைகளை கடைபிடித்தால் உலகத்திலும் நமக்கு லாபம், நிம்மதியான வாழ்க்கை, தலைவலியே இருக்காதுங்க. சில ஆள்கள் பார்த்துருக்கீங்களா, எந்த நேரம் பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பாங்க. அதாவது சாதாரணமாக பேசும் பொழுது கூட பார்த்து பேசுங்க, எப்போ என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. ஏமா இவர் திடீர்னு ஏதாவது பேசிடுவார்மா அப்படின்னு பயப்படுறோம் பார்த்தீங்களா? இதுக்கு ரீசனே என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மார்க்கம் சொன்ன அடிப்படையில் உலகத்தினுடைய வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கவில்லை. அதான் காரணம். மார்க்கத்தின்படி ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் உலகத்தில் அவனுக்கு கவலையே கிடையாதுங்க. அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானில் சொல்லுகிறான், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். யாரிடமிருந்து வரும்? அல்லாஹ்விடம் இருந்து. ஃபமன் தபியா ஹுதாய், யார் என்னுடைய அந்த நேர்வழியை கடைபிடிக்கிறார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. அல்லாஹ் சொன்னபடி வட்டிக்கு வாங்காம ஒரு மனிதன் ஹலாலா வாழ்க்கையை நடத்துறான், இவனுக்கு ஏதாவது பயம் இருக்குமா? வட்டிக்கு வாங்குறவங்களுக்கு பயம் இருக்கும். நாளைக்கு திடீர்னு கடங்காரன் வந்து வீட்டு முன்னாடி வந்து ஏசி பேசுனா என்ன பண்றது? பயம் இருக்கா இல்லையா? நாம வந்து கடன் வாங்கி அதிகமான கடனை பட்டு பிள்ளைக்கு திருமணத்தை முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு சில வீடுகளில் நம்ம பார்க்குறோம், திருமணம் முடிச்சு பிள்ளைக்கு புள்ள பிறந்து பேத்தி எடுத்தாச்சு, பேரம்பேத்தி எடுத்து 2வது புள்ள பிறக்கிற வரைக்கும் கூட இந்த மகளுக்கு கல்யாணத்துக்கு செலவழித்த அந்த பணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாத குடும்பத்தை நம்ம பார்க்குறோம். எல்லா ஊர்லேயும் இதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கடைசி வர மௌத்து வர ஐயோ என்னாகும் தெரியல, என்னாகும் தெரியலையே, இப்படியே புலம்பிக் கொண்டே ஏன் இருக்க வேண்டும்? உலகத்திலே உனக்கு லாபம் வேண்டுமா, நல்லா இருக்கணுமா? அதான் அல்லாஹ் சொல்றான், நீ என்னுடைய வழிமுறையை கடைபிடிங்கப்பா. ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. வலாஹும் யஹ்ஸனூன், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இதை விட வேற என்ன வேணும் ஒரு முஸ்லீமுக்கு? இங்கேயும் நல்லா இருக்கேன், அங்கேயும் நல்லா இருக்கேன், இதை விட வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் தானே. அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மனித சமுதாயத்திற்கு மறுமையை காரணம் காட்டி, சொர்க்கத்தை காரணம் காட்டி பல விஷயங்களை சொல்றாங்க. அது எல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் அவங்க வந்து கெட்டு போயிடக்கூடாது, உலகத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு போய்விடக்கூடாது, தானும் கெட்டு பிறரையும் கெடுக்கக்கூடிய ஒரு பாவியாக இவன் மாறிவிடக் கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய இஸ்லாமிய மக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஊர் தான் நம்முடைய ஊர். இங்கு மார்க்கத்தை சரியாக கடைபிடித்து தொழக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம், சந்தோஷம். அதே நேரத்தில் மார்க்கத்தை சரியாக கடைபிடித்து மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை முறையாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய தியாக மனப்பான்மை உள்ள நபர்களை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்.
பிரச்சனை எங்க இருக்கிறது தெரியுமா? பயானுக்கு வந்திருக்கக்கூடிய நம்மிடம் இல்லை. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் ஆகச் சிறந்த சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு ஆத்ம திருப்தியுடன் சந்தோஷத்துடன் அமர்ந்திருக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. சிக்கல் எங்க இருக்கிறது? மார்க்கத்தினுடைய கட்டளைகளை மறந்து இந்த உலகத்தில் நான் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹுடைய தூதர் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது, இஸ்லாத்தை ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எதை பற்றியும் கவலை கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்க்கை நடத்துகிற ஒருவனுக்கு உலகத்திலும் வெற்றி கிடைக்காது, மறுமையிலையும் வெற்றி கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சஹாபாக்களை அழைத்து அவர்கள் பாடமாய் படித்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க, இத்தகுல்லா, நீ அல்லாஹ்வை பயந்துகொள். வேற யாருக்கு பயப்படுறியோ பயப்படலையோ அது ரெண்டாவது. தாய் தகப்பனுக்கு பயப்படணும், மார்க்க சட்டம். அதில் ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டானா, தவற விட்டுட்டானா, இவங்கள்ட்ட தப்பிச்சிடலாம். மறுமையில் அல்லாஹுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவோ அறிவார்ந்த பல காரியங்களை செய்கிறார்கள். நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன பிள்ளைங்க, சின்ன பசங்க ஏராளமான நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் கவலை அளிக்கக்கூடிய வேதனையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை தொழுது தன்னுடைய இளமை பருவத்தை கழித்து நாளை மறுமையில் அரசுடைய நிழலை பெறுவதற்கு பாத்தியப்பட்ட ஒரு இளைஞன் குடிக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, கஞ்சா புழக்கத்திற்கு இவன் மிகப்பெரிய அளவுல பலியாடாக மாறி இந்த உலகத்திலும் கெட்டு போய் நாளை மறுமையிலும் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறானே என்கிற ஆதங்கத்தில் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை மாற்றினார்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சாதாரண விஷயமா? சவுதிக்கு போயிட்டு வரக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க. வீட்டில் அரபு நாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பயணம் போகிறவங்க இருக்காங்கல்லம்மா, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கேளுங்களேன். அரபுகளிடம் இருக்கிற ஆடம்பரமும் அரபுகளிடம் இருக்கிற அனாச்சாரமும் இஸ்லாம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அரபுலகத்தினுடைய திசை வழிபோக்கே மாறி போயிருக்கும். சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் 500 ரூபா சம்பளம் வாங்குறாரு பாவம், 600 ரூபா சம்பாதிக்கிறாரு, அர்த்த கூலியாக இருக்கிறார். 600 ரூபா சம்பாதிக்கிறவன் 6 மணிக்கு மேலே போய் கரெக்டாக என்ன செஞ்சிடறாரு, 300 ரூபா அரசாங்க கடையில் போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு 300 ரூபா தான் போகுது. 300 ரூபாயை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும், ஜீவனம் பண்ண முடியும்? முடியாது. ஆனாலும் அப்படித்தான் பல பேருடைய வாழ்க்கை தட்டு தடுமாறி அந்தரத்தில் விட்டால் போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. பல பெண்கள் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையிலே. ஆனால் இதைவிட அதிகமான குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருந்த மக்கள் தான் அன்றைக்கு இருந்த அரபுகள். இஸ்லாத்திற்கு முன்னால் அப்படி இருந்த சமூகம் எந்த அளவிற்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு நான் சில பொருட்களை தடை செய்கிறேன், இதெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது. என்ன பொருள் தெரியுமா? சுரக்காயினுடைய அடிப்பகுதி இருக்குல்லங்க, சுரக்காய் கூட்டு வைக்கிறீங்க பாருங்க, அது அடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை குடைஞ்சி ஒரு மாதிரி குடுவம் மாதிரி செஞ்சு அதில் மதுவை ஊற்றி விதவிதமாக குடிப்பாங்க. இஸ்லாத்துக்கு முன்னால அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அதே மாதிரி பேரிச்சம்பரத்தினுடைய அந்த அடியில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க, பேரிச்ச மரம், அந்த மரத்தினுடைய குருத்தை எடுத்து அதை ஒரு மாதிரி கப்பு மாதிரி குடைஞ்சி அதில் ஊற்றி வச்சு குடிப்பான். ஏன்னா அதில் ஊற்றி குடிச்சா கொஞ்சம் ருசி கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி பேரிச்சம்பழம், திராட்சை பழம், இதையெல்லாம் நாள் கணக்கில் ஊற போட்டு குடிப்பார்கள். இது அவர்களுடைய பழக்கம். மதுவை பொறுத்தவரை மதுவில் இருந்து பாதுகாப்பதற்கு வழிமுறை சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகளே சொல்லக்கூடிய விஷயம் என்னண்டா, மது வந்து நாளாக தான் அதனுடைய டேஸ்ட் கூடும்னு சொல்கிறான். ஏன்னா கிருமி கூடுதலாக போய்கிட்டே இருக்கும் பாருங்களேன். நீங்கள் சாதாரணமாக வீட்டிலே பாருங்கள், நம்ம வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்றோம்ல, அன்னைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு ருசியாக இருக்கும் மீன் குழம்பு. மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டே கொஞ்சம் லைட்டாக கூடுன மாதிரி இருக்கும். அது டேஸ்ட் கிடையாது, அதில் இருக்கிற அந்த விஷயங்கள் தான். இது மாதிரி இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் விதவிதமாக கண்டுபிடித்து ரகரகமாக எடுத்துக்கொண்டிருந்த ஒரு சமூகம். அந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய 3 கட்டளைகளால் மாற்றி காட்டுகிறார். பெரிய விஷயம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இஸ்லாமும் செய்தது வந்து சீர்திருத்தம் கிடையாது, மிகப்பெரிய புரட்சி. சீர்திருத்தத்துக்கும் புரட்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க இருக்கிறது. சீர்திருத்தம்னா என்ன தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு இந்த
ஹாலில் நம்ம உட்காந்துருக்குறோம். இங்கே ஏன் இப்படி எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, குழந்தைங்க ஏன் மேலே உட்காந்துருக்காங்க, அவங்கள கீழே உட்கார சொல்லுங்கள், பெரியவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றோம். இது சீர்திருத்தம். புரட்சினா என்ன தெரியுமா? ஒரு கட்டடம் இருக்குது, கட்டடம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதை இடிச்சிட்டு வேற புதுசாக கட்டடம் கட்டுறோம் பாருங்க, இதான் புரட்சி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமிய மார்க்கமும் சீர்திருத்தம் செய்யவில்லை, அதை விட ஒரு படி மேலேறி அந்த சமுதாயத்தை புரட்சி செய்து புரட்டி போட்டிருக்கிறார்கள். பல ஆயிரம் வருடங்களாக மதுவில் ஊறி கிடந்த ஒரு மூளை, ஒரு சமூகம் வெளியே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க, எல்லாரும் வெளியே வர்றாங்க. சாத்தியப்படுமா இது? எதனால சாத்தியப்பட்டது? மறுமையிலும் உனக்கு லாபம் இருக்கணும், உலகத்திலையும் லாபம் இருக்கணும் சொன்னனால தான் சாத்தியப்பட்டுச்சு. சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்படியாக கட்டளையை கொடுத்தார்கள். அழகான வாசகம் பாருங்களேன். சூரா அல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், எஸ் அலூனக், நபி அவர்களே உங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள், அனில் ஹம்ரி வல் மைசீர், மது கூடுமா, குடிக்கிறது கூடுமா கேட்குறாங்க. ஏன்னா அப்போதானே இஸ்லாம் ஆகுறாங்க, படிப்படியாக தானே தெரிஞ்சுக்க முடியும். வல் மைசீர், சூதாட்ட விளையாடுறது கூடுமா, முன்னாடி விளையாடிட்டு இருந்தாங்க. ரெண்டு கேள்வியை கேட்ட உடனே அல்லாஹ் பதில் சொல்றான், குல், நபியே நீங்க பதில் சொல்லுங்க, ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அந்த ரெண்டிலுமே மிகப்பெரிய தீமை தான் இருக்கிறது. குடிச்சா தீமை தான் அதிகம், சீட்டு விளையாண்டு சம்பாதிச்சா தீமை தான் அதிகம். ஓ மனாஃபிஉ லின்னாஸ், சில நன்மைகள் வேண்டுமானால் இருக்கலாம். அல்லாஹ் எப்படி சொல்றான்? குடிச்சிட்டு ஒருத்தன் ஏன்பா குடிக்கிறான் கூப்பிட்டு கேளுங்களேன், பாய் பயங்கரமான டயர்டாக இருக்கு, குடிச்சா நான் நல்லா தூங்கிடுறேன் பாய் அப்படின்னு சொல்கிறான். சரி, சீட்டு விளையாடுறேன், ஏன்பா விளையாடுற, சூதாட்டம் நிறைய காசு வருதுங்கிறான். இது பார்க்கறதுக்கு நன்மை மாதிரி தெரியும், ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் தீமை தான் அதிகம். குடிச்சிட்டா நீ நல்லா தூங்கலான்னு நினைப்ப, எத்தனை நாளைக்கு தூங்குவான்? ஒரு வருஷம் தூங்குவானா, இல்லை 5 வருஷம் தூங்குவானா? அதுக்கு பிறகு மொத்தமாக தூங்கிடுறானே, ஜனாசாவா மாறிடுறான், வரமாட்டான். சீட்டு விளையாடுறான், சூது விளையாடுறான், சம்பாதிக்கிறான், 10,000 ரூபா சம்பாதிக்கிறான், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அதுக்கு பின்னாடி கடைசியில் 2 லட்சம் 5 லட்சத்தை விட்டுட்டு வந்து நிற்கிறான். எத்தனை நாட்கள் நம்ம பார்க்குறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அதில் தீமை தான்ப்பா அதிகமாக இருக்கு. 30% மது பழக்கம் சூது பழக்கம் குறைகிறது, அல்லாஹ் குறைத்து வைத்து விட்டார். ஒரு 70% மது பழக்கம் இருக்கிறது. அதை அல்லாஹ் எப்படி தடுக்கிறான் தெரியுமா? கவனிங்க. ஈருலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் படிப்படி அப்படி ஒரு மெக்கானிசம் மாதிரி எடுத்து ஒரு பொறிமுறையாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி தான் ஒரு பசில் மாதிரி கோர்வையாக கோர்த்து இந்த சமுதாயத்தை திருத்தி வச்சிருக்கான். 2 உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், நாசமாக போயிடக்கூடாது என்பதற்காக நம்மை பார்த்து அல்லாஹ் இப்போ அக்கறையோடு வசனங்களை சொல்லுகிறான். அதில் தீமை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். சரி, கால்வாசி குறைஞ்சிருச்சு. பாக்கி தொழுகையில் வரும்போது சில பேர்கள் வந்து குடித்து விட்டு தெரியாமல் வந்து நின்று விடுகிறார்கள். அதில் ஒரு நபர் என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கு வந்து நிற்கும் போது போதையோட தான் வர்றாங்க. ஃபஹலத்த ஃபீ கிராத்தி, கிராத்தை வந்து தப்பாக ஓதிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்குங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம்லமா, இதை ஒருத்தர் வந்து மாற்றி நின்றுட்டு தொழுகையில் வந்து நின்று அல்ஹம்து ரப்பில் ஆலமீன் ஓதுறான்னு வச்சுங்களேன், இது சரியா தப்பு தானே? இதுக்கு தான் அல்லாஹ் சொல்லிட்டான் இது சரி வராது. ஆரம்ப காலகட்டம், இன்னைக்கு சட்டம் வந்துருச்சு, இன்னைக்கு யாரும் குடிச்சிட்டு வந்தால் பள்ளிக்குள்ளே ஏற்ற மாட்டோம், அது வேற. நான் சொல்லுவது சட்டம் வருவதற்கு முன்பிருந்த ஒரு காட்சியை நான் சொல்லுகிறேன். அப்போ தொழுகையில் வந்து தப்பா ஓதிய உடனே அல்லாஹ் சூரா நிசாவிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்க போதையோடு இருக்கிற நிலையில தொழுகைக்கு நெருங்க கூட செய்யாதீங்க. எப்படி அல்லாஹ் தெளிவா சொல்றான் பாருங்க. அதாவது போதையில் இருக்கிறவன் தொழுகைக்கு மட்டும் இல்லை, ஒரு முதலமைச்சர் வந்து கூப்பிட்டுருக்காரு, முதலமைச்சர் முன்னாடி ஒரு பரிசு வாங்க போறாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு கூட டிவியில் பார்த்துருப்பீங்க, காலைல நியூஸில். நம்ம வந்து 76வது குடியரசு தினத்தில் இன்னைக்கு இருக்கிறோம், சரியா? காலையில் சிஎம் அவர்கள் வந்து நிறைய அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, சீல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒருத்தர் போய் வாங்குறாரு, நல்ல வெள்ளைக்கிளி வெள்ளை சட்டையோட ஜம்முன்னு போய் நின்றுட்டு போகும்போது லைட்டாக குடிச்சிட்டு போயிட்டான். அவர் முன்னாடி போய் வாங்குப்பான்றாங்க, இங்கே நிற்கிறாரு, அவன் இந்த பக்கம் பார்த்து போகிறான், புரியுதா? அவர் முன்னாடி போகும்போது இப்படி ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே போகிறான்னு வச்சுங்க, உருப்படுமா? போடான்னு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அப்போது ஒரு அமைச்சர் முன்னாடி போகும்போதே நீ மரியாதையாக போகணும், குடித்தா அது அவமரியாதைன்னு தெரியும் போது, அல்லாஹ் முன்னாடி வந்து நிற்கும் போது போதையோடு வந்து நின்னா இது அடுக்குமா?
அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், அப்படிலாம் வந்து நின்று தொலைஞ்சிடாதீங்க யாரும். ஹத்தா தாளமுமா தக்கூலூன், எதுவரை வரக்கூடாது தெரியுமா? நீங்கள் பேசுவது உங்களுக்கே புரிகிற வரை நீ பள்ளிக்குள்ளே வரக்கூடாது. சுத்தமாக உனக்கு தலையிலிருந்து இறங்கணும். ஏன் பேசுறது புரியுன்னு நல்லா சொல்கிறான். நம்ம கூட தமிழில் பழமொழி சொல்லுவோமே, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. காலையில் நிறைய பேர் ஊற்றி கொடுத்துட்டு பத்திரத்தை கைமாற்றி வாங்கின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நானே பார்த்துருக்கேன். கொடுத்துட்டு பத்திரத்தை கொண்டு வந்து, சார் இதில் கையெழுத்து மட்டும் போடுங்க சார் அப்படிமா. இவர் என்னமோ பெரிய விஐபி மாதிரி, இவன் கையெழுத்து அவன் பிச்சை எடுக்கிற மாதிரி கையெழுத்தை போட்டு கொடுத்துருவான். கடைசியில் விடிஞ்ச பின்னாடி பார்த்தா தெருவில் கிடப்பான். என்னாச்சு ஏதாச்சு தெரியலையே, அவ்வளோதான் முடிஞ்சு சார், நீங்கள் போகலாம், நீங்கள் அங்கே போய் நில்லுங்க அப்படிங்கிறான். இது ஒருத்தன் ஏமாத்துறான். இன்னும் சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாவே சுற்றுறான். என் நண்பன் தான், அவன் தான், இவன் தான், இப்படித்தாங்கிறான். குடிக்கிறான், குடிச்சிட்டு இவன் அவனை அடிக்கிறான், அவன் இவனை அடிக்கிறான். என்னங்கடா இது வாழ்க்கை? இதையா இஸ்லாம் சொன்னது? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ பேசுறது விளங்குற வரை நீ உள்ளே வரவே கூடாது, ஜாக்கிரதை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி சொன்ன உடனே ஒரு 70% மதுப்பழக்கம் குறைகிறது, ஒரு 30% மதுப்பழக்கம் ஆங்காங்கே இருக்கிறது. அதையும் அல்லாஹ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான் தெரியுமா? சூரா அல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், மது, சூது, பலிபீடம், குறிபார்ப்பது, இது அனைத்துமே ரிஜிசுன், அசிங்கம். குடிக்கிறத பெருமைன்னு நினைக்கிறான். சில ஆளுக்க பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, தம்பி நீங்கள் குடிப்பீங்களா பாய், குடிப்பழக்கம் இருக்கா பாய்? இல்லை குடிக்கிறாள். இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா? பேச்ச கேட்குறீங்களா இல்லையா? கல்லூரி நண்பர்கள் நடுவில் நல்ல பசங்களும் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. கரெக்டாக காலேஜ் டேஸ்லையும் தொழுது வணங்கி இபாதை செஞ்சு காலேஜிலேருந்து பள்ளிக்கூடத்திலேருந்து வந்த உடனே பள்ளிவாசலுக்கு தான் வருவான். அந்த மாதிரி தங்கங்களும் இருக்கிறது, அதை நான் சொல்லவில்லை. சில ஆளுக்கு அறியாமையினால் எப்படி இருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுகிறாங்க, இதெல்லாம் நடப்பு நான் சொல்வது. நீ குடிப்பியா மச்சான்? இல்லை எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. பழக்கம் இல்லையா? நீ வேஸ்ட் ஃபெல்லோ, போடா வெளியே அப்படிங்கிறான். அப்போ என்ன நினைக்கிறான்னா, குடிக்கிறது வந்து கௌரவமாக நினைக்கிறான். பார்த்தீங்களா? அதாவது வேலை கிடைச்சாலும் குடிக்கிறான், வேலை கிடைக்கலனாலும் குடிக்கிறான், நல்லதுனாலும் குடிக்கிறான், கெட்டதுனாலும் குடிக்கிறான். வேற ஏதாவது அவனுக்கு வந்து இப்போ பணம் கிடைச்சாலும் குடிக்கிறான், பணம் போனாலும் குடிக்கிறான். எது குடிக்கணும் விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு. இப்படி எல்லாத்துக்கும் குடிக்கிறானே, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ வந்து பெருமைன்னு நினைக்கிற, ரிஜிசுன், அது அசிங்கொண்டா, மீன் அமளி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்பாடு. ஃபஜ்தனி பூ, நீ அதை விட்டு விலகிக்கொள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசனம் மது குறித்து சூரா அல் மாயிதாவிலே 3வது நிலையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அருள்கிறான். இறக்கிய உடனே அங்கிருந்து ஒரு சஹாபி வந்து சத்தம் போடுகிறான், ஹுர்ரிம்னா ஹுர்ரிம்னா, மக்களே கவனியுங்கள், நமக்கு இன்னையிலிருந்து மது 100% தடுக்கப்பட்டு விட்டது. இதுக்கு மேல அளவோடு கிடையாது. எல்லாரும் தூக்கி கீழே ஊத்துங்க. ஊத்துனாங்களே தெருவில், ஊத்தி மதீனாவினுடைய வீதிகள் அனைத்துமே மது ஆறாக ஓடியது என்று சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் படிக்கிறோமே. சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிற பேரலா வைத்திருந்த அந்த மது வகைகளை அனைத்தையுமே ரோட்டில் தூக்கி ஊத்துறாங்க. ஒரு மருந்து இல்லாமல், ஒரு மாத்திரை இல்லாமல், எந்த விதமான டி அடிக்ஷன் கேம்பெல்லாம் இல்லை. 3 வசனம் மட்டும்தான், வாசகம் மட்டும்தான். இந்த வார்த்தைகள் தான் மனித சமுதாயத்தை மாற்றி போட்டு வைத்திருக்கிறது. அன்னைக்கு போட்ட அஸ்திவாரம் தான் இன்னைக்கு வரை நீங்க பாருங்க, அரபு நாட்டில் மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி மது புழக்கத்தை திணிக்க முடியல. ரொம்ப கம்மியான அளவுக்கு இருக்குங்க. டோட்டலாக சைலன்ஸ் பண்ண முடியல, சப்ரஸ் பண்ணியிருக்கிறான், குறைச்சி வச்சிருக்கிறான். முற்றிலுமா அதை வந்து தடுக்க முடியல. மற்ற நாடுகளில் என்ன அளவுக்கு இருக்குதோ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கங்க. இப்போ ஏன் பாகிஸ்தானில் எடுத்துக்கலாம், பேருக்கு முஸ்லீம் நாடு, அவன் பண்ணாத கூத்தா. கிரிக்கெட் பிளேயர்ஸ் வர்றாங்களே இந்த பாகிஸ்தானில் இருந்து, எத்தனை பேர்த்து மூஞ்சியில் தாடி இருக்குது சொல்லுங்கள்? ஏதோ ஒரு நாட்டில் இங்கிலாந்தில் விளையாடுறான், அவன் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தாடி, 2 பேர் 3 பேர். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஆள், அவர் இவ்வளோ பெரிய தாடி. பாகிஸ்தான்லேருந்து வர்ற ஆள் எத்தனை பேர் தாடி வச்சுருக்கான்? விளையாடி முடிச்சுட்டு ஒரு சில பேர் வச்சுக்கிறான், பேட்டிகள்லாம் கொடுக்குறான், ஹஜ்ஜுக்கு போயிட்டேன் உம்ராவுக்கு போயிட்டேன்னு சொல்லி. ஆனால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மலுமலுன்னு சேவ் பண்ணிக்கிட்டு, ஆனால் பெண்ணானே தெரியலை. முகத்தை பார்த்தானா கண்டுபிடிக்க முடியும், மீசையும் இல்லை தாடியும் இல்லை, முடியை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பரட்டத்தலை மாதிரி இருக்கிறது. இப்படி கெட்டு போய் கிடப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த மது புழக்கம் தான் பார்க்குறோம். இப்படி
முஸ்லீம்கள் 100% வாழக்கூடிய அந்த நாட்டில் கூட ஒன்றும் பண்ண முடியலை. ஆனால் அரபு நாட்டில் இன்றைக்கு வரை அமெரிக்கர்கள், குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக முயற்சி எடுக்கிறார்கள். எப்படியாவது இவனுக்குள்ள திணிச்சிடணும் தீய பழக்கத்தை. முடியவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு போட்ட அந்த அஸ்திவாரம் இன்றைக்கு வரை பெரிய அளவில் மற்ற நாடுகளை விட்டு அந்த நாடு வித்தியாசப்பட்டு நிற்கிறது. ஏன்? போதை பழக்கம் இல்லை. அப்போ இப்படி போதை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த வசனங்கள் தான். இதை மறுக்க முடியுமா? இன்னைக்கு போதை இல்லாமல் அந்த சமுதாயம் இருக்கிறது. நிம்மதியான வாழ்க்கை அங்குள்ள பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய லாபம் இதுதான். ஃப்ரீ பஸ் விடுறது பெண்களுக்கு செய்கிற லாபம் கிடையாது. விட்டால் தப்பு கிடையாது, அதை நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. மாதம் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 கிடைக்குதா, சந்தோஷம், எடுத்துக்கட்டும். ஆனால் அந்த டாஸ்மாகை இழுத்து மூடிட்டா போதை புழக்கத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்தினதே. ஆனால் மாதத்திற்கு 1500 இல்லைங்க, 5000 10,000 மிச்சப்படும். இன்னைக்கு பார்க்குறோம். பெரும்பாலும் குடிக்கிற ஆளுக்கு யார் குடிக்கிறது? ரொம்ப அடிமட்ட லெவலில் உழைக்கிற ஆள் தான் குடிக்கிறாங்க. பெரிய பெரிய மல்டி மில்லினியர்லாம் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு ஸ்காட்ச் கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஸ்டைலாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். வீடியோ போடுறாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் அடிக்கடி என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை கள்ளச்சாரம் குடிச்சிட்டு இறந்து போவான் பாருங்களேன். இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போனான் இல்லை, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு. அதை ஸ்காட்ச் கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு 2 பேரும் பேசுகிறான். சாராயம் குடிச்சு செத்து போயிட்டானுங்களாமே, டர்ட்டி ஃபெல்லோஸ் அப்படின்னு இவன் குடிச்சிக்கிட்டே பேசுகிறான். அவனை இவன் திட்டுறான். யார்? குடிச்சிட்டு இறந்து போனவனை குடிகாரன்னு குடிச்சிக்கிட்டே திட்டுறாங்க. இப்படி படித்த முட்டாள்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இன்னைக்கு வர நம்முடைய சமூகத்தில் போதையை கட்டுப்படுத்தி குடிக்கிறத ஒரு அசிங்கம் என்று பார்க்கக்கூடிய ஒரே சமூகம் நம்ம மட்டும்தான். நீங்கள் இதை நம்பினால் நம்பாட்டால் இதாங்க உண்மை. குடிப்பது, போதை புழங்குவது, சிகரெட் பிடிப்பது, பான்பராக்கு போடுறது, கஞ்சா குடிப்பது, இது அனைத்தும் அசிங்கத்தினுடைய உச்சம் என்று பார்க்கிற, அருவருப்பாக பார்க்கிற ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். இதை நான் பெருமையாகவே நான் சொல்கிறேன். ஏன் அப்படி தெரியுமா? குர்ஆன்ல இருக்கிறது. நீ குடிக்காத, குடிக்கிறது அசிங்கண்டா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அது ஷைத்தானுடைய செயல்பாடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வந்த நம்முடைய இளைய வர்க்கங்கள் எந்த தைரியத்தில் அவர்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. போதை புழக்கத்தை பயங்குகிறான் என்று சொன்னால், அல்லது ஆடம்பரத்தில் விழுந்து பயங்குகிறான் என்று சொன்னால், எந்த தைரியத்தில் அவன் செய்கிறான்? நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இடத்துல கேள்வி கேட்க மாட்டானா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல, ல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், நாளை மறுமையினுடைய நாளிலே உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடைகள் குறித்தும் நீ விசாரிக்கப்படுவாய். தாய் தகப்பனே அல்லாஹ் கேட்பான், பிறந்த பிள்ளைங்களே அல்லாஹ் கேட்பான். உங்க உமா அப்பா கை நிறைய காசு கொடுத்தாங்களா தம்பி? கேட்க கேட்க கொடுத்தாங்கட்டு. இன்னைக்கு சில பசங்க காசு வசூல் பண்ணுறான். வீட்டில் எப்படி வசூல் பண்ணுறான் தெரியுமா? உமா கொடுத்துருங்க, தேட்டருக்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். இல்லை வாப்பா கொடுக்கக்கூடாதுன்னு வாப்பா சொல்லிட்டாங்க, கொடுக்குற இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சினிமாவுக்கு காசு கேட்குறாங்க, கொடுக்கலாட்டி செத்து போயிடுவேன்றான். அல்லது வேறு ஏதாவது வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கி கேட்குறான், அடம் பிடிக்கிறான். பைக்கு, புது பைக் வாங்கி கேட்குறான், கொடுக்கல, இல்லைப்பா முடியாதுப்பா வேண்டாம்ப்பா விழுந்துருவ அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக போகிறான், வெளியே வாப்பாவுடைய பைக் நிற்கிது, இண்டிகேட்டரை போட்டு உடைக்கிறான். தன்னிலை மறந்து பைத்தியக்காரன் மாதிரி நடக்கிறான். ஏன் இப்படி நடக்கணும்? நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட வாழ்க்கை திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது, எப்படிப்பட்ட இளைய வர்க்கத்தினர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள். அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாம் ஏன் செயல் திட்டம் எடுக்கிறோம் என்று சொன்னால், எந்த காலத்தில் இப்ராஹிம் நபி தேவைப்படுகிறாரோ இல்லையோ, இன்றைய 2025 கிபி 2025 நாங்கள் படித்து விட்டோம், நிலாவுக்கே ராக்கெட் விட்டுட்டோம், நாங்கள் அப்படி நாங்கள் இப்படின்னு பேசுகிறானே, இந்த நவீன காலகட்டத்தில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100% தேவைப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட சக்தி தெரியுமா? ஒரு இளைஞனுடைய சக்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வலம்மா பலக சுத்தா, அந்த யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை அடைந்தார். அந்த நேரத்தில் தான் ஆத்தைனாஹு ஹுக்மவ் வ இல்மா, அவருக்கு நாம் கல்வியை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம் நல்லா சொல்லி காட்டும். ஏன் காலம் போன காலத்தில் கொடுத்தா என்னங்க, 75 வயசில் கொடுத்தா என்ன, அல்லது வயசெல்லாம் முத்தி போய் அவங்க ரொம்ப வயசாலியாக இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் கொடுத்தா என்ன? ஏன் அல்லாஹ் கொடுக்கல? ஏன் இளம் பருவத்தில் கொடுக்குறான்?
ரெண்டுமே சேர்ந்து கம்பைனாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேஜ் இளம்பருவம் தான். மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும், உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஃபிசிக்கலாகவும் இவன் வந்து சுறுசுறுப்பாக இருப்பான், மென்டலாகவும் நல்லா இருப்பான். வயசாகிடுச்சுன்னு வைங்களேன், மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், பிரச்சனை இல்லை. டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுத்துடலாம், தூரம் கூட சிந்திக்கலாம். உடல் ஒத்துழைக்குமா? ஒத்துழைக்காது. மார்க்கத்தை 10 பேருக்கு போய் சொல்லணும் அல்லது ஒரு 10 ரக்கா தொழணும்னு நினைக்கிறாரு, குனிஞ்சு நிமிந்த முடியாதானே அவன் தொழ முடியும். இல்லாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே தளர்ந்துருவாங்க. ஆனால் இளம் பருவத்தில் தான் ரெண்டுமே ஒரு சேர அவனுக்கு வேலை செய்யும். அது அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறான்னு சொன்னால், நீ விடலை பிள்ளைங்களா இருக்கீங்க, கல்லை பிரட்டு, மலையை தூக்கு, காலை அடக்கு, அதை பண்ணு இதை பண்ணு, இப்படி அல்லாஹ் சொல்லலை. அந்த இளமை பருவத்தில் தான் உனக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக அதற்கு பொருந்தி போகிற வகையில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சபாத்துன் 7 நபர்கள் இருக்கிறார்கள். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி, தன்னுடைய மறுமையினுடைய நிழலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 சாராருக்குத்தான் நிழல் கொடுப்பான். அரிசுடைய நிழல் அல்லாஹ் கொடுக்கும் பொழுது 7 வகையினர்களுக்கு கொடுப்பாங்கம்மா. அதில் முக்கியமான நபர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வ நஷா ஷாபுன் ஃபி இபாதத்தி ரப்பி, ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழல் கொடுப்பான். எந்த இளைஞன்? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் யார் படிச்சிருக்கான அவனுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் சொல்லுங்க. அல்லது கோடீஸ்வர வீட்டு பிள்ளையா பிறக்கும் போதே யார் பிறந்தார் அந்த பிள்ளைக்கா அல்லாஹ் நிழல் கொடுப்பான்? இருந்தால் தப்பில்லை, நான் கேட்குறேன், புரியுறதுக்காக கேட்குறேன். அல்லது யார் 60-80 தெருவுக்குள்ளே பைக் ஓட்டுறானோ, இப்படி வீலிங் சர்றன்னு தூக்கிட்டு போகிறான் பாருங்களேன், வயசான ஆட்கள்லாம் பார்த்தா நெஞ்சடைக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு தெருவுக்குள்ளே ஓட்டுறான் பைக்கை, தனி காட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டைம் வந்து சாயந்தரம் 5 மணி அப்படின்னு படுக்கையில் இருந்துக்கிட்டே சொல்லுவாங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? இந்த அவங்க மயம் போகிறான், அவன் போகிறது எப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சொல்கிறீங்க? அதான் போகிறான்ல தம்பி, டப 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 டபன்னு சத்தம், என்னடா ஏதுடா அப்படின்னு பார்த்தா இருக்கிற சத்தம் பத்தாதுன்னு புல்லட்டுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்து ஓட்டையை போட்டுக்கிட்டு வர்றான். சைலன்சரில் லைட்டாக அப்படி திருக்குனானா போதும், ஊரையே கூட்டுது, சங்கு ஊதுது, ஆன்னு கத்துது பைக்கு. இருக்கிற ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் அலறி துடிக்கிறாங்க. அல்லாஹூ வந்துட்டானா, இவனை போய் சொல்லுங்கம்மா, இவன் வேண்டாம் தெருவுக்குள்ளே. குழந்தைங்களையெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. வந்துட்டாமா உள்ளே போயிரு, மாமா போகிற வரை வெளியே வராத, இது ஒரு பயம். 2வது இவன் போகிறானே, போயிட்டு ஒழுங்கா திருப்பி வருவானா, அது பெற்றவங்களுக்கு பயம். போகிறான் நானே பார்த்தேன். ஒரு பையன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா மதுரை பக்கத்தில் சர்வன்னு போகிறான். அப்போவே பயமாக இருந்துச்சு, என்னமோ ஏதோ நடக்க போகுது, பலையாக கூட்டிகிட்டு வரப்போகிறான் போல அப்படின்ட்டு போனான். அப்படி போனான், ஆம்புலன்ஸையெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போனான். போய் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டலை, செவத்தில் முட்டி மோதி பைக் ஒரு பக்கம் கிடக்கு, இவன் ஒரு பக்கம் கிடக்கு, அவன் போன ஒரு பக்கம் கிடக்கு, யாருன்னே தெரியலை. முகம் தெரிஞ்சால் தானே தெரிய முடியும். அடின்னு அடி, அப்படி அடி போய் பறந்து 4-5 பல்ட்டி சுற்றி விழுந்துருக்கான். சொல்கிறான், இவன் முந்திக்கிட்டு போனான் பாருங்க ஆம்புலன்ஸு, அந்த ஆம்புலன்ஸில் தூக்கி வச்சுக்கிட்டு போகிறான். இது என்னடா வேடிக்கை, கன்றாவி. இதுக்காகவா பெற்றவங்க வந்து பைக் வாங்கி கொடுக்குறாங்க? ஒரு அவசரத்திற்கு எங்கேயாவது கடைக்கு போவான் வருவான், இல்லை நம்மளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுவான், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், காலேஜுக்கு போயிட்டு வரலாம், புள்ள நடந்தே போகிறானே பாவம் அப்படின்னு வாங்கி கொடுத்தா, இவன் எதுக்கு வாங்கி கொடுத்தாங்களோ அதை தவிர எல்லா வேலையும் பார்க்குறான். இது எப்படி சரியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு கொடுத்தாங்களே இதுக்குத்தான் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான்னு சொன்னால் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவன் பதில் சொல்லுவான்? யோசித்து பார்க்க வேண்டும். அந்த இளைஞர்களும் யோசிக்கணும், பெற்றெடுத்த தாய்மார்களும் தந்தையர்களும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொட்டுன்னு கொட்டி கொடுத்துருக்குறான். எத்தனையோ சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம், கணவனும் உழைக்கிறாங்க, மனைவியும் உழைக்கிறாங்க, உழைச்சும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, காசு பத்தலை, செய்முறை மாதம் பிறந்தால் ஒரு விசேஷம், அதுக்கு செய்யணும் இதுக்கு செய்யணும், அது வாங்க இதுக்கு வாங்க, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருவிழா, செலவழிக்கிறான் செலவாகிக்கிட்டே இருக்குது, அதுக்கேற்ற வருமானம் இல்லை, வருவாய் மிஞ்சிய செலவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எந்த கூத்து கச்சேரியும் கிடையாது. உங்களுக்கு டான்ஸ் கச்சேரி வச்சுருக்குறோம், எல்லோரும் 2000 ரூபா கொடுங்க அப்படின்னு மாதம் ஏதாவது பள்ளியாசலேருந்து வாங்குறாங்களாமா உங்கள்கிட்ட? அப்படி எல்லாம் இல்லை. ரமலானுக்கு அதிகபட்சம் ஃபித்ராக்கு தாங்கன்னு கேட்பாங்க, இல்லை சதக்கா அவ்வப்போது ஜும்மா பயானில் கேட்பாங்க, தர்மம் பண்ணுங்கன்னு ஜும்மா வசூல் கேட்பாங்க, அதிகபட்சம் உடனே சக்காத்து கொடுக்க போகிறோம், வேறு என்ன பண்ண போகிறோம்? இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நன்மை கெடுத்து நன்கொடை கொடுக்க போகிறோம். இதுதானே நமக்கு செலவு. தேவையில்லாத வெட்டி செலவு, அனாவசிய செலவு, இதெல்லாம் எல்லாம் செய்ய சொல்கிறானா? 2 பேருனா நல்லா சுருக்கியிருக்கானே, அதுக்கு அதில் உள்ள நுட்பமே நமக்கு என்னன்னு புரிய முடியுதா? எப்போவுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்கு இல்லையா,
காசு செலவழித்து தான் இந்த மார்க்கத்தில் வாழ முடியும் என்பது போல ஒரு சட்டத்தை போட்டால் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு அது சிரமமே கிடையாது. அவங்க அழகாக அதை சமாளிச்சிருவாங்க. அடித்தட்டு மக்கள் அல்லது நடுத்தட்டு மக்கள், லோவர் மிடில் கிளாஸில் எப்படி சமாளிப்பாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. திக்கி திணற ஆரம்பிச்சிருவான். கடன் வாங்கியாவது ஆடம்பரமாக இருக்கணும் என்கிற ஒரு அடிமுட்டாள்தனமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட கூடாது என்பதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் 2 பெருநாளோடு முடிச்சிருக்கு. நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்து நிறைந்த சமுதாயமாக அல்லாஹ் நம்மை படைத்து வைத்திருக்கும் பொழுது தேவையற்ற அனாவசியங்களின் பக்கம் நம்முடைய கண்களை திருப்பி நாம் ஒரு இளைஞன் தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவன் சென்று கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இதை விட உலகத்தில் வேற ஏதாவது நஷ்டம் இருக்குமான்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலேயே நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே 2891வது செய்தி, குல்லு சுலாமா, ஒரு மனிதனுக்கு உடல்களில் எத்தனையோ மூட்டுகள் இருக்கு இல்லையா, கை காலு 365 மூட்டு இருக்குன்னா சொல்லி காட்டுறாங்க மருத்துவத்தில். அவ்வளவு தூரம் இருக்கிற அனைத்துக்குமே அலைஹி சதகா, எல்லாத்துக்கும் பகரமாகவும் நீங்கள் தர்மம் செய்வது உங்களுக்கு கடமை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கை இருக்குதுமா, இதெல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்களேன். இந்த மணிக்கட்டு இருக்க, மணி வாட்ச் கட்டுறோம் மணிக்கட்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த மணிக்கட்டு வந்து நேச்சுராக இப்படி கரெக்டாக இருக்குது, இப்படி மடங்கி திரும்புது. இது போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கை உடஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒட்ட முடியுமா? மீறி ஒட்டி வச்சால் இயற்கையாக இருக்க மாதிரி வருமா சொல்லுங்கள்? காலு கையெல்லாம் தனித்தனியாக போனவனை மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்கன்னா ஒன்று சேர்த்து கொண்டு வந்துடுவான். இப்படி ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 லட்சம் 15 லட்சத்தை வாங்கிட்டு நீ 5 வருஷம் 10 வருஷம் சம்பாதிச்ச காசை ஃபுல்லாம் 2 நாளில் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா? இப்படி கொடுத்தா ரெடி பண்ணி அனுப்பிடுவான். பழசு கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்குத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நீ தர்மம் செய்யணும். ஒவ்வொரு மூட்டுக்காக தர்மம் செய்யறேன்னா எப்படி செய்ய முடியும்? ஏழைப்பாளையெல்லாம் சம்பாதிக்கிற காசுலாம் தர்மத்துக்கே செலவழிக்க முடியுமா? அப்போ எப்படி சாப்பிட்றது, ஜீவனம் பண்ணுறதுலாம் எப்படி வாழவே முடியாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் அழகான ஒரு ஆல்டர்னேட் சொல்லி தராங்க பாருங்க. குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளிலும் ஒரு மனிதனுக்கு கடமையாக இருக்கிறது தர்மம் செய்வது. யுஐனுர் ரஜுலு ஃபி தாப்பத்தி, ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஆளை பார்க்குறான், அந்த ஆளுக்கு வாகனத்தில் அவனுடைய பொருளை ஏற்றுவதற்கு இவன் உதவி செய்கிறான். வேற ஒன்றும் கிடையாது. அவனுக்கு போய் சாப்பாடெல்லாம் கொடுக்கல, அல்லது ஒரு 100 ரூபா பணத்தை நீ பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாதான் தர்மம், அப்படி மார்க்கம் சொல்லலை. ஏற முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் வந்து ஏற்றி விடுறீங்களா, ஃபஹுவ சதகா, அதுவும் தர்மம் தான். அன்னைக்கு காலகட்டத்தில். இன்னைக்கு யாரும் ஏறுறதுக்குலாம் சிரமப்படல, கிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடிக்க முடியலை. வண்டி டூ வீலர் பைக் இருக்குல்லங்க, ஸ்டார்ட் பண்ணுறாரு, மிதிக்கிறாரு. சில ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிக்காலம், இப்போல்லாம் பனி பெய்யுது பாருங்களேன், காலையில் சுபு தொலைக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே மூட்டு வழியே வந்துடும். அடிப்பார் டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார். கடைசி வரை வண்டி ஸ்டார்ட் ஆகாது. உள்ளேருந்து மூமா கேட்பாங்க, இவருக்கு என்னன்னு பாருங்கம்மா, அப்புறம் மிதிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னன்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்படி சில ஆள் தடுமாறிட்டு இருக்கிறாங்களா? அந்த வழியாக போகிறோமா, ஒரு நிமிஷம் இருங்க உட்காருங்க, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, உட்கார வச்சு லைட்டாக அப்படி தள்ளி விடுறீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சா? சதகா, நன்மை, தர்மம். அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த மனிதனை வந்து அவன் தன்னுடைய வாகனத்தில் பொருளை ஏற்ற முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவ் எர்ஃபஉ அலைஹா மதாஅஹு, தன்னுடைய பொருளை அந்த வாகனத்தின் மீது ஒரு மனிதன் ஏற்றி விடுகிறாரா? சதகா, அதுவும் தர்மம். நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். போயிட்டு இருக்கும்போது சில கிராமத்து வண்டியில் பார்த்தீங்கன்னா வாழைத்தாறு, கோழி, சேவல், அரிசி மூட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நிற்பாங்கல்ல. தூக்க முடியாமல் ஒரு ஆள் நிற்கிறாரு. சரி, கஷ்டப்படுறீங்களா, இந்தாங்கம்மா அப்படின்னு ஒரு வாழைத்தாரை தூக்கி மேலே வச்சுட்டீங்களா? நாம் நினைக்கிறோம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு உதவின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சதகா, அது உங்களுக்கு ஒரு சதகா தான். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வல் கலிமத்து தொய்யிபா, ஒரு நல்ல வார்த்தை பேசுங்கப்பா, சதகா, அதுவுமே தர்மம் தான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், வல் கலிமத்து தொய்யிபா, ஒரு நல்ல வார்த்தையை பேசுகிறீர்களா, சதகா, அதுவும் தர்மம் தான். எப்படி அழகாக கோர்வையாக கொண்டு வர்றாங்க பாருங்கள்.
ஒரு ஆள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்கிறாரா, அவருக்கு உதவி செய், தர்மம். அது செய்ய முடியலையா, ஒரு பொருளை தூக்கி அவர் வாகனத்தில் வச்சிடுப்பா, அதுவும் தர்மம். அது கூட உனக்கு செய்ய முடியலையா, அட்லீஸ்ட் நீ ஒரு நல்ல வார்த்தையாக பேசிட்டு போ. போகும்போது தொழாமல் உட்காந்துருக்காங்களா பசங்க, தொழுப்பா, ஏன்பா அப்படி இருக்க, இது ஒரு நல்ல விஷயந்தான். அஸ்ஸலாமு அலைக்கும், இது ஒரு நல்ல வார்த்தை தான். இப்படி நீங்கள் பேசுங்க, இதுவும் தர்மம் தான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்று பாருங்கள். ஆக இதுகளை எல்லாம் ஒரு மனிதன் கடைபிடித்து வாழுகிறான் என்று சொன்னால் மறுமையில் அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? குடிக்காமல் உலகத்தில் வாழ்கிறது உலகத்தில் நல்லதா, குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது நல்லதா? சொல்லுங்க. குடிக்காமல் இருக்கிறதானமா நல்லது? அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உனக்கு லாபம் வேண்டுமானால் லாபம்ன்றது காசு பணம் மட்டும் நினைக்கக்கூடாது. இப்படி நினைக்கிற கருத்தே முதல்ல தப்பு. அல்லாஹ் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குறான்னா ஓட்டை உடச்சிக்கிட்டு அப்படியே எல்லாம் கொட்டணும், பணமா பணமலையா நனையணுமானா அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருந்தா அது அல்லாஹினுடைய நாட்டம், பிரச்சனை இல்லை. நல்ல விதத்தில் நம்ம சம்பாதிக்கணும், செலவழிக்கணும், அது வேறு. ஆனால் பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்குறானோ இல்லையோ, நல்ல நிலையில் நமக்கு உடல் ராகத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறானா, கண்ணை கொடுத்துருக்குறான், காதை கொடுத்துருக்குறான், நினச்சதை சாப்பிட்ற ஒரு உடல் கண்டிஷனை எல்லாம் கொடுத்துட்ருக்குறான். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. இதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. இதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்குதே, இதை நீ குடிச்சா நீ நஷ்டவாளியாக மாறிடுவ. கெடுத்துக்கிறோம் தானுங்க. ஒருத்தன் குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிட்டு மார்க்கத்தை மீறி நடந்து தன்னுடைய உடலை கெடுத்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 20 லட்ச ரூபா செலவழிக்கிறது எங்கே? எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்கி இளம் பருவத்தில் எதையோ இந்த உலகம் இருக்கிற இழுப்புக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு பருவத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய நாவை அடக்கி தன்னுடைய உடலை கட்டுப்படுத்தி தன்னுடைய சிந்தனையை கூர்மையாக்கி குர்ஆன், ஹதீஸ், மார்க்கம், தொழுகை, வணக்கம், நோன்பு, இபாதத் என்று மார்க்கத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளோ அற்புதமான வாழ்க்கைன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் என்னுடைய வழியில் நடங்க, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? 5 வேளை அல்லாஹுக்கு முறையாக தொழுது நடக்கிற ஆளுக்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ அல்லாஹுக்கு பயப்பட்டேன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் கண்ட கருமத்துக்கும் பயப்படும். பார்க்குறோம், ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், அம்மாடி ஐயோ என்னாச்சு, பூனை குறுக்க போயிருச்சா, போகக்கூடாதுப்பா, வேண்டாம்மா, போயிருங்கம்மா. இந்த பயம் எதுக்கு? இந்த பயம் பூனை எதுக்கு குறுக்க போகும் சொல்லுங்க? அது எது எலியை பார்த்தா இறைய இருந்தால் குறுக்க போகும். எலுமிச்சம்பழம் யாராவது உருட்டி விட்டுருப்பாங்க, தாண்டக்கூடாது ஏதாவது ஆயிரும். அதுலேயும் சில ஆளுக்கு தாண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க கை காலை வாங்கிடுவாங்க. என்ன கை காலை வாங்குவாங்க? என்ன மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவு இல்லையா? அதாவது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளப்பி விட்டாங்க, இந்த தெருவில் முனி ஓடுதுமா, பேய் பிசாசு இருக்குது அப்படின்னு. பேய் பிசாசு எங்கே இருக்குது? என்ன ஒன்றும் புரியலை, எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, கரெக்டாக 6 மணிக்கு மேலே இந்த வழியாக போகிற யாராக இருந்தாலும் பைக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுது மெயின் ரோட்டில். அது எப்படி? இது ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி சொல்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போகிற அந்த பைக் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகுது. இப்படி போகணும், இப்படி வரணும்ல, போகிறது மட்டும் ஆக்சிடென்ட் ஆகுது, வர்ற வண்டி எதுவுமே ஆக்சிடென்ட் ஆக மாட்டேங்குது. என்னான்னு பார்த்தா இந்த ரோட்டில் இருந்து இந்த பக்கம் ஒரு 500 மீட்டரில் டாஸ்மாக் இருக்குது, புரியுதா? குடிச்சிட்டு அங்கேருந்து வர்றவன் டடும் டுடும் அதுக்குள்ளே போய் விழுந்துடுறான். போகும்போது நல்லா போகிறான், வரும்போது அரை கண்டிஷனில் வர்றான் பாருங்க. ஒன்று அவன் விழுந்து இவனுக்கு ஏதாவது ஆகிடுது, இல்லை யார் மேலேயாவது கொண்டு போய் பைக்கை விட்டு குப்பரை கவுந்துடுறான். இந்த மாதிரி போயிடுது. இதுக்கு வச்சுக்கிட்டு கடைசியில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அப்படிலாம் என்ன இருக்குன்ற இறந்து போன ஆளுக்கு பேய் பிசாசு இருக்குது நம்புவது எவ்வளோ பெரிய மடமையினுடைய உச்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்கிறது. அப்போ இந்த போதை பழக்கத்தை கொடுத்து இன்னைக்கு நம்முடைய சமூகம் சிக்கி சின்னாபின்னமாய் சீரழிந்து போய் நிற்கிறது என்று சொன்னால் இது ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த போதை பழக்கம் மனுஷனுக்கு அழகில்லை, மனுஷனாக இருக்கிறக்கே லாய்க்கலாமல் போயிடுவான். அதை கடந்து சொல்வதன் சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஷ்ரபுல் மூமினு ஹீன யஷ்ரபுஹா வஹுவ மூமின். ஒரு மூமின் அவன் குடிக்கிறான்னு வச்சுங்களேன், குடிக்கும்போது மூமினாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, லா இஸ்ரிக்கு சாரிக்கு ஹுயின இஸ்ரிக் வஹுவ மூமின். ஒரு திருடன் திருடும் பொழுது மூமினாக இருக்க மாட்டான். ஏன்? திருடக்கூடாதுன்ற சட்டம், அதை மீறி ஒருத்தன் திருடுறான்னு சொன்னா இவன் மூமினா? இவன் சொல்லுங்க. குடிக்கக்கூடாது, போதை புழங்கக்கூடாது என்பது சட்டம். அதை மீறி ஒருவன் குடிக்கிறான், கஞ்சா எடுக்கிறான், போதை புழக்கத்தை புழங்குகிறான் என்று சொன்னால்
இவன் இஸ்லாமிய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு தான் நடக்கிறான். அப்போ இவன் மூமீனா இருக்க முடியாது. அப்போ மூமீனா இல்லாமல் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பசங்க குடிக்க அடிமையாகி நல்ல பசங்கங்க, அதாவது வருத்தத்தினுடைய உச்சம் இதெல்லாம். ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பையனை கை காட்டி இருந்தால் இவனை மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமாக கூட பேச மாட்டான். அப்படி ஒரு பையன் கல்லூரிக்கு போயிட்டு வந்தான். எவனோட சேர்ந்து என்ன பழகுனான்னு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் குடிக்காத நாளே கிடையாது. எல்லாத்துக்கும் குடிக்கிறான். கஞ்சா குடிக்கிறான். கிடைச்சது எல்லாத்தையும், எது கிடைக்கிதோ எல்லாத்தையும், நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எல்லாத்தையும் குடிக்கிறான். குடிச்சிட்டு கடைசியில் என்ன ஆகிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை டாஸ்மாகில் பாரில் குடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே அட்டாக் அடித்து இறந்து போயிடறான். குடிச்சிட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. பாரில் கிடக்கான் ஏதோ ஏரோப்ளேன் மாதிரி கையை விரிச்சிக்கிட்டு. குடிகாரன்லாம் என்ன செய்கிறான், பார்க்குறான், சும்மா கிடக்கான் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. 1.5 மணி நேரமாக அப்படியே கிடக்கான். என்னன்னு தெரியலப்பா, தூக்கிட்டு போங்களப்பா. அங்கே இருக்கிறவன் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா தெரியுது இவன் இறந்து போய் 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறான். பாருங்கள், இது தேவையா? இது எவ்வளோ பெரிய நஷ்டம். வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக இருந்து இப்படி ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு சொன்னால் பெற்றெடுத்த தாயினுடைய மனசு என்ன பாடுபடும். தகப்பன் எந்த அளவுக்கு அதை நினச்சி தினந்தோறும் செத்து பிழைப்பார் என்று யோசித்து பாருங்க. அப்போ இந்த அளவிற்கு இன்றைக்கு சமூகம் செல்வதற்கு காரணமே போதை தான். இதான் மஸ்ட். இந்த போதையை மட்டும் நம்முடைய சமுதாயம் ஒழித்து விட வேண்டும். எல்லா பாவங்களையும் விட்டு விலகணும். எதுக்கு இதை பற்றி இவ்வளவு தூரம் நான் சுற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், தீமைகளினுடைய தாய போதை தான். அரபியில் ஒரு கவிதையே இருக்கிறது, அல் ஹம்ர் உம்முல் ஹபாயிஸ். போதை மது இருக்கிறது, அதுதான் அசிங்கங்களினுடைய தாய் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பான். குடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், கடைசி வரை அவனால் தனியாக பயணம் பண்ணவே முடியாது. வாழ்க்கையில் ஒரு கடை வச்சான், குடிப்பழக்கம் இருந்துச்சு, கூட இன்னொரு ஆள் அவனுக்கு கூட கையை பிடிச்சி கூட்டு போய்கிட்டே இருக்கணும். குடியாரனால தனிச்சு எதுவுமே செய்ய முடியாதுங்க. கல்யாணம் பண்ண முடியாது, வியாபாரம் பார்க்க முடியாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது. போயிட்டே இருப்பான். டாஸ்மாக பார்த்து அந்த பக்கம் போயிடுவான். இவன் எப்படி உருப்படுவான்? ஊர் போய் சேருவானா இவன்? இந்த மாதிரி ஒரு சமூகம் உலகத்திலும் நஷ்டப்பட்டு நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய தண்டனை பெற்று நஷ்டவாளிகளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் படித்து தலையால் அடிக்கிறது. குல்லு முஸ்கிரின் ஹராம். எல்லா போதையை தரக்கூடிய பொருட்களும் ஹராம் தான். கஞ்சா புழக்கம் சர்வசாதாரணமாக நம்முடைய ஊரில் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளோ வேதனை தெரியுமா? யாருங்க இது? என்னன்னே தெரியாத, இஸ்லாம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் செஞ்சானா அது வேற. இஸ்லாத்தையும் தெரிந்து கொண்டு ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால், அதை எடுத்துக்கொள்கிறான், உட்கொள்கிறான் என்று சொன்னால், இது உண்மையில் நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த வாழ்ந்து கெட்டவன் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. சும்மா ஒன்றும் இல்லாமல் இருக்கிற தெருவில் கிடக்கிறவனை பற்றி பிரச்சனை கிடையாது. நல்லா சம்பாரித்து ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு ஒரே நாளில் தரைக்கி வந்துட்டான்னு வச்சுங்களேன், இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்கள். படித்த முட்டாள்கள்னு சொல்லுவாங்கல்ல, படிக்காத ஒருத்த முட்டாளாக இருந்தானா கூட போதுப்பா அப்படின்ட்டு போயிடலாம். படித்து முட்டா போயலாக இருந்தானா ஏன்டா படித்தாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு இன்றைக்கு நல்ல எல்லாம் தெரிந்திருக்கிறது, மார்க்கம் புரிந்திருக்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அந்த சிக்கலில் போய் விழக்கூடியவர்கள் மீள முடியாமல் தவிப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இங்கு பெண்கள் நிரப்பமாக இருக்கிறீர்கள், ஆண்களும் இருக்கிறீர்கள். இருவருக்கும் சேர்த்து ஒரு செய்தியை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு புதிய பெயர்களால் இந்த போதை பழக்கத்தை ஊக்குவித்து வருகிறார்கள். பிஸ்னஸ் தானே, எல்லாமே காசு தான், எல்லாத்துலேயும் வருமானம் தான், சும்மா ஒன்றும் ஊற்றி கொடுக்கல. சோசியல் ட்ரிங்கிங் அப்படின்னு புதுசாக ஒன்று கொண்டு வர்றான். அது என்னடா சோசியல் ட்ரிங்கிங்? தனியாக குடித்தா அது தனி ட்ரிங்கிங்கா? எல்லாரும் உட்காந்து சோசியலிசமாக குடித்தா அதுக்கு பேர் சோசியல் ட்ரிங்கிங்கா? செருப்படுத்த அடிக்க வேணாம். ஏன்டா இப்படி ஆடா செய்வீங்க? அதாவது சோசியல் ட்ரிங்கிங்கிறது என்ட்ரி மட்டும்தான் ஈஸி, எக்ஸிட் கிடையவே கிடையாது. உள்ளே போகிறது மட்டும்தாம்மா முடியும், வெளியே வர முடியாது. என்னதான் அவனுக்கு தலையில் அடிங்க வைத்தியம் பார்த்து செருப்பை வச்சு அடிக்கிறான். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில தாய்மார்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகி தினமும் பிள்ளைய நினச்சி வருந்து உடம்பெல்லாம் நூலா போகிற ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 40 வயசுலேயே பார்த்தீங்கன்னா உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. என்ன பையன் குடிகாரனாக போயிட்டான், தம்பி ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், என்னைக்கு என்ன நடக்குன்னு தெரியலை, இப்போ மூத்தா போயிடலாம் அப்போ மூத்தா போயிடலான்ற மாதிரி இருக்கான். பாருங்களேன், இப்படி ஒரு தாயை வருத்தப்படுத்தி குடும்பத்தையும் வருத்தப்படுத்தி தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தானும் கெட்டு குடும்பத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மடமையினுடைய உச்சம்தான் இந்த போதை பழக்கம் என்பதை புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி, அதை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னல்லாஹ் லா யஸ்லிமு மூமினன் ஹஸனா.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமினுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை விஷயத்தில் ஒரு பொழுதும் அநியாயமே செய்ய மாட்டான். நீங்கள் ஒரு நன்மை செய்கிறீங்களா, அல்லாஹ்வுக்கு சொல் பேச்சு கட்டுப்பட்டு நடக்கிறீங்களா, மார்க்கத்தினுடைய விதியை மீறாமல் சிறுக்கு பிதஅத் இல்லாமல் அனாச்சாரம் இல்லாமல் நடக்கிறோமா, இதை இளைய சமுதாயம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். குடிக்கலாட்டி எனக்கு என்ன நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ இங்கு அல்லாஹுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தாய் என்று சொன்னால், மார்க்கத்தை பயந்து தொழுகையை கையில் எடுத்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ஹராமான விஷயத்தை ஏற்காமல் அதை விற்காமல் நல்ல முறையில் நடக்கிறாய் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், லா எல்லிமு மூமினன் ஹசனா, மூமீனுக்கு அவனுடைய நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொழுதும் அநியாயமாக குறைக்க மாட்டான். யுத்தா பிஹா ஃபித் துன்யா, ஒன்று இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கொடுக்குறான். நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறியா, உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது, இந்த உலகத்திலே உனக்கு லாபம். அல்லது யுஜ்ஸா பிஹா ஃபில் ஆஹிரா, நாளை மறுமையிலே உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியாக அதை கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றீங்க, உலகத்தில் அல்லாஹ் எதுவும் கொடுக்கலையா, அது வேஸ்ட்டாக போயிருமா? இல்லை, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறார். ஆனால் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஓ அம்மல் காஃபிர், ஒரு இறை மறுப்பாளன், ஒரு இறை நிராகரிப்பாளன், அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இஸ்லாமாக இல்லாமல் காஃபிராக இருந்து கொண்டே அவன் செய்தாலும் கூட உலகத்திலே அல்லாஹ் அதை கொடுத்துருவான். ஒரு ஏழைக்கு 100 ரூபா சாப்பாடு கொடுக்குறோம், கொரோனாவில் பார்த்தோம், எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் தான் உதவி செஞ்சோம் இல்லையா? நம்ம அல்லாஹினுடைய நம்பிக்கையோடு செய்கிறோமா? மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியாக தருகிறான். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அவர்கள் தன்னியல்பாக தன்னுடைய அந்த ஆர்வத்தில் போய் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, பாராட்டுகள் வாழ்த்துக்கள், அது தப்பு சொல்லலை, அதை மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி கொடுத்தால் உலகத்தில் அவனுக்கு கிடைச்சிரும். ஆனால் அதே நேரத்தில் இதா கலா இலல் ஆகிரா, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வந்து அவன் நிற்கும் பொழுது லம் தகுன் லஹு ஹசனத்துன் யுஜ்ஸா பிஹா, அப்படிப்பட்ட நேரத்திலே அவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த கூலியும் கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்துருக்கான். நீங்கள் அல்லாஹுடைய சொல் பேச்சு கேட்டு நடங்கப்பா, நடந்தேன்னா அந்த உலகத்தில் உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது. அப்படி இல்லையா, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். இந்த பாக்கியம் வேறு சமுதாயத்திற்கு இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. வேற யாருக்கு இல்லைந்தானுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானில் பல இடங்களில் சொல்லுகிறார், மன அமில சாலிகம் மின்கும் மின் தக்கரின் வ உன்தா, உங்களில் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு நற்கர்மத்தை செய்கிறீர்கள், சாலிகான காரியத்தை செய்கிறீர்கள். எப்படி? வஹுவ மூமின், அவன் மூமினாக இருந்து செய்கிறானா, ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைவார்கள். செய்கிற நல்ல அமலுக்கு நாம் அல்லாஹுக்காக செய்கிறோங்கிற அந்த சிந்தனையோடு செய்யணும். இது அல்லாஹ் சொல்லி நான் செய்கிறேன் என்கிற அந்த ஒரு சிந்தனையோடு நம்ம செய்ய வேண்டும். செய்தால் நாளை மறுமையில் உனக்கு சொர்க்கம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அங்கு எந்த விதமான கணக்கு வழக்கமின்றி உங்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். இந்த வாழ்க்கை வேணுமா? இந்த ஈருலகத்திலும் லாபம் தரக்கூடிய இஸ்லாமிய சித்தாந்தம் நமக்கு வேண்டுமா? அல்லது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி எனக்கு எது விருப்பப்படுதோ அதெல்லாம் நான் நடந்துக்குவேன், இந்த உலகம் இருக்கிற இழுப்புக்கெல்லாம் நான் செல்வேன் என்று ஒரு மனிதன் செல்கிறான் என்றால் இவன் எப்படி நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும்? யோசிச்சு பாருங்க. அதிலும் குறிப்பாக இன்னொரு பகுதியையும் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதையும் நான் சொல்கிறேன். இளைஞர்களுக்கு எப்படி மார்க்கம் உபதேசத்தை, முத்தான உபதேசங்களை கொடுக்கிறதோ அதுபோல பெற்றோர்களுக்கும் உபதேசத்தை கொடுக்கிறது. தமிழில் கூட பழமொழி சொல்லுவாங்கல்லங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. பாப்பா வளர்ப்பில்லைன்னு கூட அவன் என்ன செய்யலை, அப்பா வளர்ப்பில்லைன்னு சொல்லலை, அம்மாவுடைய வளர்ப்பு தான். இங்கே அம்மாக்கள் தான், தாய்மார்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணுமா அல்லது இருட்டாக மாறி போக வேண்டுமா என்பதில் அதீத பங்கு தகப்பனை விட தாய்க்கு தான் அதிகமாக இருக்கிறது. பிள்ளையின் மீதான ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வும் அவங்களுக்கு தான் அதிகம், ரைட்ஸ் உரிமையும் அவங்களுக்கு தான் அதிகம். அதான உண்மை. இன்னைக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால் தந்தைக்கு அதனால பெரிய லாஸ் எதுவும் கிடையாது, ஃபிசிக்கல் லாஸ் எதுவும் கிடையாது. ஆனால் உடம்புல ஏதாவது பிரச்சனை வரப்போதா? ஒன்றும் இல்லை, அவர் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார், நல்லா தான் இருப்பார். ஆனால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது உடல் ரீதியாக துன்பப்பட்டு கஷ்டப்படக்கூடியவர்கள் பெண்கள் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு உடலை வருத்தி உயிரை பணயம் வைத்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கொண்டிருக்கிறீர்கள்.
இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கண் முன்னால் நம் பிள்ளை இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அதற்கு பெற்றோர்கள் எந்த காரணத்தை கொண்டும் உறுதுணையாக இருக்கக்கூடாது. என்னதான் அவன் கோச்சிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. 10 நாள் இப்படி இருப்பான், 11ஆவது நாள் சொல் பேச்சை கேட்டுருவாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயைத்தான் முதலிடத்தில் வைத்து காட்டுகிறார்கள். பெருமை மட்டும் நம்ம பட்டு பிரயோஜனம் கிடையாது. எங்களை தான் முதல் சொல்லிட்டாங்க, உங்களெல்லாம் அடுத்ததான் சொன்னாங்க. சரி, தகப்பன 4வது இடத்துல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3 இடம் தாய்க்கு தான். ஆனால் அந்த 3 இடத்தை கடந்து அது சிறப்பு மட்டும் இல்லை, உரிமையும் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வல் மராத்து ராயத்துன் ஃபி பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார் என்று சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோமே. இதை உணர்ந்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம். பிள்ளையினுடைய வாழ்க்கை, மறுமையில் அவர்களுடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, உலகத்திலே அவன் நஷ்டவாளியாக போயிடக்கூடாது, அவ்வளவு அக்கறை. அஸ்மா பின் அபூபக்கர் என்கிற பெண்மணியை நாம் பார்க்கிறோம். அந்த சஹாபிய பெண்மணி எப்படிப்பட்ட மனதைரியம் கொண்ட, உறுதி கொண்ட, பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய இழப்பை பார்க்காமல் அதில் கிடைக்கிற லாபத்தை பார்க்கிறார்கள். சஹீஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று ஒரு கொடுமையான மன்னன் இருக்கிறான். இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னாங்க, இன்னைக்கு இந்த ஹிட்லர்னு சொல்கிறான் இல்லை, இன்னைக்கு லேட்டஸ்ட் ஹிட்லர்லேருந்து, இந்தியாவில் இருக்கிற ஹிட்லர்லேருந்து, அமெரிக்காவில் இருக்கிற ஹிட்லர்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இவனுக்கெல்லாம் அப்பந்தான் இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ன்றான். புரியுதுங்களா? நீங்கள் இந்த சர்வாதிகாரிகள் இருக்காங்கல்ல வரலாற்றில், ஹிட்லர் தொடங்கி அதுக்கு முன்னாடி யார் யாரும் வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு செயின் கரெக்டாக அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஃபிரௌன்லேருந்து, அபூஜகல்லேருந்து, அடுத்து அவன் எடுத்து முசோலினி, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சிருப்பான். வேறு வேறு மதங்களில் இருப்பான், சிந்தனை ஒரே மாதிரி இருக்கும். என்ன சிந்தனை தெரியுமா? தனக்கு ஆகணும்னு சொன்னால் யாரை வேணாலும் அவன் கொள்ளுவான். இதுதான் அவனுடைய ஒரு சைக்கோ மென்டாலிட்டி. அது இந்த மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற ஒரு மனிதன். அந்த மனிதன் அப்துல்லாஹ் பின் சுபைர் என்கிற ஒரு அருமையான பிள்ளை, அந்த ஒரு சஹாபியை அவன் கொலை செய்து கல்மரத்தில் ஏற்றி மாறுகால் மாறுகை வெட்டி பார்க்கறதுக்கே கொடூரமான ஒரு தோற்றத்தில் அவர்களை வைக்கிறான். இவர்களுடைய உடலை தனியாகவும் தலையை தனியாகவும் எடுத்துகிட்டு போகிறான். ஏன்? அவங்க மேலே அவ்வளோ கோபம். நல்ல மனுஷன் நல்லது செய்கிறாருன்னு சொல்லி பொறுக்க முடியாமல் அந்த கெட்டவன் அவங்களை கெடுத்து விட்றான். இப்படி செய்த பிறகு அந்த அப்துல்லாஹ் பின் சுபைரினுடைய தாயார் அஸ்மா பின் அபூபக்கர் அவர்கள், அந்த அஸ்மா அவங்க யாருன்னு தெரியுங்களா? பெண்கள் பகுதியில் சொல்லுங்கம்மா, யார் அவங்க? அஸ்மானா யாருங்க? அஸ்மாவா? எங்கள் ஊரில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஸ்மா பின் அபூபக்கர்னா யாரு? தப்பாக கூட சொல்லுங்க, தப்பில்லை, பின்னாடி சொல்லுங்களேன். ஆயிஷா அலியுடைய சகோதரி. வேற யாரா மாட்டு பதில் சொல்றீங்களா? இல்லை இல்லை, அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். யாரும் சொல்கிறீங்களாம்மா? இல்லை, சரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் தான் அஸ்மா என்பது, சரியா? அஸ்மா பின் அபீபக்கர் என்று வரலாற்றிலே அவர்களுடைய பேர் அரபியிலே இடம்பெறுகிறது. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பையன்தான் அப்துல்லாஹ் பின் சுபைர். ஒரு தாயும் பிள்ளையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அழகான வழிகாட்டுதல். அப்போது அவங்கள இவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கூப்பிட்டு விட்றான், வா அப்படின்னு அழைக்கிறான். மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு விட்டு அவங்க வரமாட்டேன்ட்டாங்க, மீறி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியில் வர்றாங்க. அது பெரிய ஒரு சம்பவம், சுருக்கமாக நேரத்தின் அருமை கருதி சொல்கிறேன். நின்ன பிறகு அந்த அஸ்மா பின் அபூபக்கர் அவர்கள் வயசான காலகட்டத்தில், நல்லா கவனிக்கணும், சின்ன வயசில் அதிகமான வேலை பார்த்துருக்காங்க இல்லையா, வயசாகும் போது நல்ல ஃபிசிக்கல் பாடி கரெக்டாக இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் முன்னாடி நின்று பேசுகிறாங்க பாருங்க. முன்னாடி இருக்கிறாள் யாருன்னெலாம் பார்க்கல, வந்த அண்ணல் திரிக்கிற பேச்சு தான். அவன் கேட்குறான், என்ன உன் பிள்ளை எப்படி ஆயிட்டான்னு பார்த்தியா? ஏன்னா கொண்டுட்டான்ல ரொம்ப கொடூரமா, அதை சொல்கிறான். அப்போது அஸ்மா பின் அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், ஏண்டா ஏமாளி, நீ என்ன இவ்வளோ பெரிய ஏமாளியாக முட்டாளாக இருக்கிறாயே? நல்லா புரிஞ்சுக்க, அப்சத்த அலைஹி துன்யாகு, நீ என்னுடைய பிள்ளையின் உலக வாழ்க்கையை தான் கெடுத்திருக்கிறாய், உலகத்தில் தான் நீ மௌத்தாக்கிட்ட. ஆனால் வலாகின்னஹு அப்சத அலைக ஆகிரத்தக்க, உன்னுடைய மறுமையை அவன் நாசமாக்கி இருக்கிறான். என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? அவனை நீ கொலை பண்ணிட்டப்பா, சரி, உலகத்தில் அவனை இல்லாமல் ஆக்கிட்ட,
மறுமைக்கு நீ வந்துதான் ஆகணும். அல்லாஹ் முன்னாடி தப்ப முடியுமா? அங்கு உனக்கு அவன் கணக்கு தீர்ப்பான். என்னை இப்படியெல்லாம் கொன்னான், கொலை செஞ்சான், என்னைய இவ்வளவு தூரம் வாழ்க்கையை கெடுத்து குட்டியை சவரா மாத்திட்டான் என்று உன்னுடைய நன்மைகள், அவன் செய்து வைத்திருந்த நன்மைகளும் கொஞ்சம் இருக்கு. இன்னைக்கு நம்ம குர்ஆனை ஓதுறோமே, இதுக்கு இந்த யாராபு போட்டிருக்காங்கல்ல, அலிஃப் பாத்தா அல்ஹம்து அப்படின்னு இருக்குது. அலிஃபுக்கு மேலே ஜபருன்னு சொல்லுவாங்க உருதுவில், அரபியில் ஃபத்தஹன்னு சொல்வார்கள். அதுக்கடுத்து சுக்குன்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் ஜபரு ஜேரு இப்படியெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. இந்த வழிமுறையை ஓரளவுக்கு செஞ்சு கரெக்டாக கொண்டு வந்தது இவனுடைய ஆட்சியில் தான். அந்த நன்மை மட்டும் தான் அவன் செஞ்சுருக்கான். இப்படி அவன் செஞ்சு வச்ச கொஞ்ச நஞ்ச நன்மையும் கூட அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் வாரி சுருட்டி செல்லவிருக்கிறார். நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா கொன்னுட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாளை மறுமையிலே என் பிள்ளை ஜெயிச்சிருவான் என்று ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை உலக வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு விட்டார், கண்ணுக்கு முன்னாடி இருந்து பிணமாக கிடக்கிறார் என்று தெரிந்தாலும் கூட அது மறுமைக்கானதாக இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு தாய் வந்தார் இல்லையா, அந்த தாயினுடைய வேட்கையில் அவருடைய அந்த ஒரு வீரியத்தில் 100 வேண்டாங்க, 110% இருந்தால் போதும். பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கேட்குறான், அடம் பிடிக்கிறான், தம்பி காசு கொடுக்கலாட்டி சண்டை போடுறான், கோச்சிக்கிறான், டிவியை உடைக்கிறான், அதை உடைக்கிறான், அப்படியெல்லாம் தேவையே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை கொடுத்து வளங்க, குர்ஆனை கொடுங்க, தொலைன்னு சொல்லுங்கள். கரெக்டாக நம்ம செய்யும்போது எல்லா காரியத்தையும் சரியாக செய்யுங்க. பிள்ளைங்க முன்னாடி சீரியல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, கண்ட கர்மாந்திரத்தையும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது நாம் அவனுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம், அவனே ரூட்டை பிடிச்சி போய்கிட்டே இருப்பான். நாம் வலது கையில் சாப்பிடு 100 தடவை சொன்னாலும் சாப்பிட மாட்டான். இடது கையில் சாப்பிட்டுக்கிட்டு சொன்னான், ஒரு தடவை வலது கையில் சாப்பிட்டோம், அழகாக பிள்ளைங்க சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதே தான் சின்ன பிள்ளைங்களுக்கு பசுமரத்தாணி போல் அவர்களுக்கு பதியக்கூடிய வயது. ஆக சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்து வளர்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவனுக்கு நன்மை கிடைக்கும், நாளை மறுமையிலும் நன்மை கிடைக்கும். பிள்ளைகளை முறையாக தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும். அது பிள்ளையினுடைய கடமை கிடையாது. பள்ளிவாசல் அஜரத்தோ அல்லது பள்ளிவாசல் நிர்வாகங்களோ பிள்ளைகளை அழைக்கலாம், வாங்கடான்னு கூப்பிடலாம். அவர்களை முறையை அனுப்பிவிடக்கூடியது யாருடைய பொறுப்பு? மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க மட்டும் ஒரு கை மட்டும் சேர்ந்தால் ஓசை வருமா? பெற்றோர்களும் அதில் பொறுப்பெடுத்து என்னுடைய பிள்ளை தொழுகையாளியாக இருக்கணும், என்னுடைய பிள்ளை நோன்பு வைக்கிறவனாக இருக்கணும், என்னுடைய பிள்ளை மார்க்கத்தை கடைபிடிக்கணும் என்கிற அந்த ஒரு வேட்கை உணர்வோடு சரியான ஒரு சிந்தனையோடு வாழ்ந்தால்தான் ஈருலகிலும் நாம் லாபம் அடைய முடியும் என்கிற அழகான சிந்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அடிப்படையிலே ரப்பனா இறைவா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கூடியா அல்லா, வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை கூடியா அல்லா, உலாய்கலகும் நசீபும் மிம்மா கசபு, அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நன்மையும் நற்பேரும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படி நம்முடைய ஒவ்வொரு நேர தொழுகையிலும் உலகத்தை மட்டும் கேட்காமல், காசு பணத்தை மட்டும் கேட்காமல், பிள்ளைகளினுடைய படிப்புகளை பற்றி, அவர்களுடைய சொகுசுகளை பற்றி மட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யாமல் அத்தோடு சேர்த்து மறுமையினுடைய வெற்றியையும் குடும்பத்தோடு நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அக்கறையோடு பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.